ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னும் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணி டவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாம பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணாமல் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வெவ்வால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டொல் மொபைலில் இருக்கும். ஜஸ்ட் இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுப் பண்ண ஃபாண்ட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க அப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைல் இல்லையா, ஸோ இன்னொரு ஃபைல். ஓகே, ஸோ ஃபாண்டோட நேம் வந்து பண்ணாக்க இதுதான் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபாண்டை நீங்கள் கில் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகணும் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் ஆகலைனாக்கா ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் இருக்கும். அது கொடுத்தாலே போதும், இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலைனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டிக்கனே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கரெக்ஷனை வந்து பண்ண எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்து பண்ண 2 டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா லெவல் செகண்டில் வந்து பண்ணாக்க இது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க லெவல் செகண்டு, செகண்ட் வந்து பண்ணாக்க 18 செகண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க லெவல் செகண்ட் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு மேல் நீங்கள் ப்ளஸ் சைன் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதாகிடுச்சா? இப்போ கரெக்டாக அந்த லேயருக்கு நேரே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணினாலே போதும், இதை கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பண்ணாக்கி எது கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண கீழே டேட் இருக்கா ஜஸ்ட் கிளிக் போயிட்டு எஸ்டில் போயிட்டேன். கரெக்டாக டேட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு மேலே நீங்கள் டிக்கனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டெஸ்ட் வந்து பண்ணாக்க மந்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே நம்ம டிக்கனே கொடுத்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஹாப்பி அனிவர்சரி இருக்கா சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல பாயோடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டெஸ்ட்டில் கேர்ளுடைய நேம் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிட்டு மேல் டிக்கனே கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ண பாருங்கள். ரொம்ப விஷயம் தான். ஜஸ்ட் அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக இந்த லேயர்ஸுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். கரெக்டாக லெவல் செகண்டில் கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே ப்ளஸ்ஸுங்கில் போய்ட்டு மீடியாக்கில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு வீடியோ இருப்பாருங்க. ஸோ அந்த வீடியோக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க அந்த மேல் இருக்கிற லேயர்ஸ் எந்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ அந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ட்ராயிங் எட்ஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டெயில்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ஸ்டாண்ட் செட்டிங் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மிரர் ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்கி எந்த மாதிரி செய்யணுமோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்கா அதுக்குள்ளேயே நம்ம போய்க்கலாம். இப்போ இதில் வந்து பண்ணாக்க பிளிஞ்ச் பிளட்ஜுன்னு எஃபெக்ட் இருக்கும். அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க 0.000 வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ண ரேடியஸ் இருக்கா அது நம்ம வந்து பண்ணாக்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட்டுக்கும் போய்ட்டு இது லைட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ இது வந்து பண்ணாக்க 0வும் லாஸ்ட் வந்து பண்ணாக்க லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 30-40க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க.
இப்போ கரெக்டாக அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சா ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயர்ஸ் அப்படி நம்ம காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல 2 கேப் இருக்க இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்குக்கு நேரம் செல்லில் கடுமையாக இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ ஒரு லேயர் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னொரு லேயர் இருக்கும். இது 4த்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர்ஸ் பாருங்க அதை நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் கில் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கில் போய்ட்டு பிஎஸ்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ அந்த லேயர்ஸ் கிளியரன்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி 1 பண்ணால் கரெக்டாக இந்த லேயர்ஸுக்கு மேலே 1 பண்ண வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணி இது நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணோம். ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அதுக்கு மேலே இருக்கிற நம்ம கில் போய்ட்டு இந்த இடத்துல ஸ்பீட் ஏற்கனவே இருக்கா அது செல்ல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் இடத்துல அந்த லேயர்ஸு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க வீடியோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக்கு. ஓகே, இப்போ பிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு இந்த ஸ்டார் கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக் இருந்துச்சுன்னா செலக்ட் போயிட்டு மேல் பர்சன் கில் பண்ணிக்கோங்க. இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி மோட்ஸில் போயிட்டு இங்கே அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க இந்த 2 டெஸ்ட்டும் இருக்கா. ஸோ அந்த 2 டெஸ்ட்டுக்கும் கீழே வர மாதிரி நம்ம 1 பண்ணால் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நம்ம ஸ்பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க அதே மாதிரி பிக் வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ஸோ இதுவே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க டெப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு வந்து பண்ணாக்க பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துங்க கரெக்டாக லெவல் செகண்ட் கேட்டேன். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் டெப்ளேட் இருக்குன்னு சொன்ன பாருங்கள் 80 செகண்டில் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயரிங் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டு லாஸ்ட் இருக்குது நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஜஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்ளேட் நீங்கள் கிளிக் போய்ட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் டார்க் அண்ட் மல்டிப்ளேன்னு இருப்பாருங்க அது வந்து பண்ணிக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு வீடியோ. ஃபஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் சோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட் எதுக்கள் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்கி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சைடில் தான் இருக்குது, மறக்காமல் தருவிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.